என்னோட பேர் வந்து உஷா. நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் வந்து 426. என்ன துறை எடுத்தீங்க? செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸ் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் 2016 காலேஜ் முடித்தேன். மேரேஜ்லாம் ஆனதுக்கப்புறம் 19 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கன்சிஸ்டன்சியாக வந்து 22லேருந்து படிக்கிறேன். உங்களோட எத்தனாவது முயற்சி? இது தேர்டு. எத்தனை கேள்விகள் போட்டீங்க? நான் 152 போட்டேன். முதல் 2 முயற்சிகளில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 2ல் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்ச கேள்விகளே வந்து தப்பு பண்ணிட்டு வருவோம். அதுதான் வந்து என்னோட மேஜர் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு. இது 2ம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இந்த வாட்டி அதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த டைம்க்குள்ளே நம்ம முடிக்கிறது ஃபர்ஸ்ட்லேயே அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேயே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணலாம். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை சொல்லுங்க. தமிழ் வந்து இப்போது ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல்லாகவே படித்தேன். நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழாமல் எல்லாமே கவர் பண்ணேன், நியூ அண்ட் ஓல்டு. 2019 அப்போ இல்லை 22 அட்டம்ப்ட்லலாம் கூட தமிழுக்கு வந்து அட்டை டு அட்டை புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்து நிறைய சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இலக்கணம் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நிறைய புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும்லாம் சொன்னாங்க. கடந்த அட்டம்ப்ட்டுக்கு எந்த மாதிரி நீங்கள் அதை அதுக்கு ப்ரீவியஸாக படிச்சதுலேருந்து எப்படி மாற்றி படிச்சீங்க? அதாவது புக்கு ஃபுல்லாக இல்லாமல் அந்த சிலபஸில் இருக்க இலக்கண டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் படிச்சுட்டு, இலக்கணம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன கேட்டாலும் அது பண்ணுற மாதிரி பண்ணலாம். இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த மரபு தொடர், கலைச்சொற்கள் இதெல்லாம் எங்கே படிச்சீங்க? கலை சொற்கள்லாம் நான் வெளியே படிக்கல, ஸ்கூல் புக்கு தான். ஆனால் பிரித்து எழுதுக்க அதெல்லாம் வந்து அந்த புணர்ச்சி விதிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படித்தா ஓரளவுக்கு நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும். மேக்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? மேக்ஸ் வந்து நான் கிளாஸ் போனேன். அந்த கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு பேசிக்காகவே மேக்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். அதனால அந்த அளவுக்கு நான் மேக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுட்டா எது கொடுத்தாலும் நான் போடுவேன். ரீசனிங்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த டைமில் எப்படி யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் சார். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு, நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் இது 3ம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் மீதி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே. இப்போ இந்த இதுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் தான் சோர்ஸாக படிச்சீங்களா இல்லை வேற எதுவும் சோர்ஸ் படிச்சீங்களா? ஸ்கூல் புக் தான் சார், மேஜராக ஸ்கூல் புக்ஸ் தான் சார் படித்தேன். இப்போ நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டாபிக், இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படி படிப்பீங்களா? அந்த மாதிரி தான் சார் படிப்போம். இல்லை ஒரு டாபிக்னா அது எந்தெந்த புக்கில் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணுவேன். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 3த்துக்குமே நேரம் ஒதுக்குவீங்களா? எந்த மாதிரி படிப்பீங்க? ஒன் டே ஸ்டடி பிளான் என்ன உங்களுது? நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் படிச்சது இல்லை சார். ஒரு அதிகமாக வந்து ஒரு 5 hours அந்த மாதிரி அவ்வளோதான் சார் படிக்க முடியும். திருமணம் ஆன பிறகு இந்த நேரத்தை ஒதுக்கி படிக்கிறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லையா? எப்படி டைம் ஒதுக்குனீங்க மேம் நீங்கள்? நான் மார்னிங் வந்து எழுந்து படிப்பேன் சார், 4 o'clock அந்த மாதிரி எழுந்து படிப்பேன். நைட்டில் மேக்ஸிமம் படிக்க மாட்டேன், இந்த மேக்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். மார்னிங் ஆனால் எழுந்து படிப்பேன். இப்போ எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நைட்டு 10 o'clock அந்த மாதிரி தூங்கிடுவேன் சார். இந்த ஜேர்னியில் என்னென்ன சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது உங்களுக்கு? நிறைய எங்கேயும் வெளியே போகிறது இல்லை. எல்லா பசங்களையுமே வந்து அதிகமாக பார்த்துக்க முடியாது. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தான் சார் எல்லாத்தையும் பண்ண முடியும். கணவர், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். எக்ஸாம் ஹாலில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுங்க மேம். இப்போ ஒரு கொஷின் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடணும். நம்ம அதுலேயேன்னா டைம் வந்து அது ரொம்ப எடுத்துக்கும். அதனால நம்ம பின்னாடி ஈஸியாக வர கொஷினை வந்து அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிடும். அதனால இப்போ ஒரு கொஷின்னா அந்த கொஷின் ஒன்ஸ் பார்க்குறோன்னா அது நமக்கு தெரியலையா, அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடணும். செகண்ட் ரவுண்ட் வரும்போது நம்ம அதை அட்டன் பண்ணோம்னா அதோட ஐடியா நமக்கு கண்டிப்பாக வரும். உங்களோட இப்போ தெரியாத கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி விடையளிப்பீங்க? எலிமினேஷன் மெத்தடில் தான் சார். அதை பற்றி ஏதாச்சும் அந்த ஆப்ஷனில் இருக்கிறது வந்து இது வராது அப்படின்ற மாதிரி எலிமினேட் பண்ணி, இப்போ 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எலிமினேட் பண்ணால் 2த்துல 1 செலக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். ஆப்ஷன் எலிமினேஷனில் 2 தான் டெலீட் பண்ண முடியும். 2 இதில் இது 3 பண்ணலாம், ஒரு சிலதில் 2 பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் சார் பண்ண முடியும். இப்போ உங்களோட ரிவிஷன் மெத்தட் எந்த மாதிரி இருக்குன்றதை சொல்லுங்கள். எந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் வந்து இப்போ கிளாஸுக்கு போனால் அந்த வீக்ஸ் நோட்ஸ் வந்து படிச்சிடுவேன் சார். அதுக்கப்புறமா புக்ஸ் வந்து அந்த
ஃபுல்லாக பிளான் பண்ணி இல்லை சார், என்னால் முடிகிற டைமில் அப்படியே நான் ரிவிஷன் பண்ணிடுவேன். ஆமாம் ஆமாம் சார். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட அப்புறம் மேம் அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாம் பீரியட் ஒரு 70-80 நாள் இருக்கும் இல்லையா, 90 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீரியடை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்திப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா நாளுமே வந்து அந்த 10-12 ஹவர்ஸ்லாம் படிச்சதில்ல சார். மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் தான் சார் படிச்சிருக்கேன். Okay. ம். இப்போ புதுசாக ஒருத்தங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்க எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணோம் சார். அதுக்கப்புறமா அதை பற்றி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லாம் இருக்கும்ல சார், அதை படிக்கலாம் சார். இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது, ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 2026 எக்ஸாம் வருது, அதை படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க மேம்? படிக்கிறவங்க வந்து சிலபஸ் மாறுது அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அவங்க கன்சிஸ்டன்சியாக, இப்போ சிலபஸ் மாறினாலுமே இந்த கண்டென்ட் தான் அதுலேயும் இருக்கும். ஸோ அவங்க கண்டினியூஸாக படித்தா எல்லாருமே கண்டிப்பாக வாங்கலாம் சார்.